தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வியடைந்திருந்த சென்னை லக்னோவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. லக்னோ 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக 167 ரன்களை இலக்காக நிர்ணயித்திருந்தது லக்னோ. அதனை வெற்றி பெற்றிருக்கிறது சென்னை அணி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. 5 தொடர் தோல்விகளுக்கு பிறகு தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது சென்னை அணி. இந்த வெற்றி நம்ம எப்படி பார்க்கலாம்? இன்றைய போட்டியினுடைய ஹைலைட்ஸ் என்ன? வணக்கம். ஐபிஎல் தொடரில் தொடர்ச்சியாக 5 தோல்விகளை அடைந்த சென்னை அணி தற்போது லக்னோவை வீழ்த்தி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கிறது. ஏக்னா மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் லக்னோவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வென்றிருக்கிறது. இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் டாஸை சென்னை அணி தான் வென்றது. சென்னை அணி டாஸை வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்தது. மைதானத்தில் பெரிய அளவிற்கு ரன் குவிக்க முடியாமல் லக்னோ வீரர்கள் தடுமாறினர். பவர் பிளேவில் சென்னை அணிக்கு கலீல் அகமது மற்றும் அன்சுல் கம்போஜினை சிறப்பாக பந்து வீசி கடும் நெருக்கடி கொடுத்தார்கள். என்றாலும் அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரசிடம் எடுத்தார். இதன் மூலம் அந்த அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 167 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி சென்னை அணி விளையாடியது. சென்னை அணிக்கு இளம் வீரர் 20 வயதான இளம் வீரர் ஷைக் ரஷீத் மற்றும் ரச்சின் இணை இன்று தொடக்கம் கொடுத்தனர். இருவரும் பவர் பிளேவில் சிறப்பாக பவுண்டரிகளை விளாசி சென்னை அணிக்கு ரன் எடுத்தனர். சென்னை அணி பவர் பிளேவில் 6 ஓவர்கள் முடிவில் 1 விக்கெட் இழப்புக்கு 59 ரன்கள் என்ற ஒரு டீசென்டான ஸ்கோரை எட்டியது. என்றாலும் தொடர்ந்து ஷேக் ரஷீத் மற்றும் ரச்சின் ஆட்டம் இழந்த பிறகு மிடில் ஓவர்களில் சென்னை அணி வீரர்கள் அடுத்தடுத்த ஆட்டங்கள் முந்தைய போட்டிகளைப் போலவே ராகுல் திரிபாதி, ஜடேஜா மற்றும் விஜய் சங்கர் மிக மோசமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்களது விக்கெட்டுகளை பறி கொடுத்தனர். இதனால் சென்னை அணி இலக்கை சேஸ் செய்யும் போது லேசாக தடுமாறியது. அதிரடி வீரராக கருதப்படும் சிவம் துபே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் அதிக பந்துகளை எடுத்துக்கொண்டு நீண்ட நேரம் களத்தில் சென்னை அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டது. என்றாலும் ஒரு கட்டத்தில் இக்கட்டான ஒரு சூழல் கேப்டன் தோனி களமிறங்கினார். அவர் தோனி களமிறங்குடன் பவுண்டரி ரன் ரேட்டுக்கு ஏற்றால் போல பவுண்டரி விளாசி இலக்கை நெருங்கும் வகையில் பார்த்துக் கொண்டார். இத்தகைய சூழல் 19.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வென்றிருக்கிறது. இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் குறிப்பாக தோனி 11 பந்துகளை சந்தித்து 26 ரன்கள் எடுத்து சென்னை அணியின் வெற்றிக்கு மிக ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 5 போட்டிகள் தோல்விக்கும் சென்னை அணி முற்றுப்புள்ளி வைத்து தற்போது மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறது. நன்றி பாலாஜி, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.